ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, அதாவது நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிச்சயமாக நல்லத விதமாக தூங்கும். நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். இந்த பிரபஞ்சத்தில் வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். பொறுப்புகளை ஒருவரே திணித்து கொள்ளாமல் பகிர்ந்து செய். உனக்கு எது தேவையானதோ அதை தேர்ந்து எடுத்து அதை செய்ய முயற்சி செய். பிரச்சனையை பெரிது பண்ணாமல் அந்த இடத்தில் நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே போதும். நாகரிகமும் அன்பு நிறைந்த பேச்சும் இல்லை என்றால் உன் குடும்பத்தில் விரிசல் உண்டாகிவிடும். ஒருவரை ஒருவர் தவறான எண்ணத்துடன் புரிதல் கூடாது. நல்ல புரிதலோடு ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்ந்தால் குடும்பம் சிதறாமல் இருக்கும். பெருந்தன்மையான செயல் மட்டுமே பேரின்பத்தை கொடுக்கும். ஆம் செல்லமே, உறவுகளில் ஆழமான திருப்பு முனை அன்பு மட்டும்தான். இழந்ததை மீட்டும் கொடுத்துவிடும். அது இழக்காமல் இருப்பதை கூட தவிர்த்துவிடும். உண்மையில் வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம்தான். அந்த பயணத்தில் சில இடங்களில் வலிமிக்கதாகத்தான் இருக்கும். அந்த சமயத்தில் உன் மனம் தளர்ந்து விடக்கூடாது. நிச்சயமாக அந்த நேரம் பலவீனமாக்காது, உனக்கு பக்குவத்தை மட்டுமே தரும். சில விஷயங்களை நீ புரிய வைக்கவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உனக்கு உன் வாழ்வில் நடக்கக்கூடும். உன் மனதை போட்டு குழப்பாதே. உனக்கான பொற்காலம் நாளை பொழுது பகல் பொழுதிலிருந்து ஆரம்பமாகிவிடும். சில தடங்கல்களினால் தான் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட மனசங்கடங்கள் அனைத்தும் உன் பிரச்சனையால் வென்று விட்டாய். நீ இந்த முருகப்பெருமானின் அறிவுரையை கேட்டு பிரிந்த பாசமான உன் உறவை அன்பால் தக்க வைத்துக்கொள். இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் செல்லமே. உனக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்கு. உனக்கு வரும் அத்தனை கஷ்டங்களையும் இந்த முருகப்பெருமான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். புரிகிறதா? உன் குடும்பத்தையும் மற்றவர்கள் முன் சீரும் சிறப்புடன் வாழ வைப்பது என்னுடைய முதன்மையான பொறுப்பல்லவா? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை துன்புறுத்தும். ஏன், சில நேரத்தில் அது கஷ்டப்படுத்தும். அவற்றையெல்லாம் கண்டு மனம் வெந்து போகக்கூடாது. உன் கர்மாவை தொலைக்க ஒரே வழி அதுதான். அதை எதிர்த்து நீ எதிர் நீச்சல் போடுவதுதான் சாத்தியமாகும். உன் வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளும் எப்போதும் உனக்காகத்தான் இருக்கிறது. அதை சிறப்பானதாக்கிக் கொள்ள ரகசியம் உன்னிடம்தான் இருக்கிறது. காலை எழுந்ததும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும். கிடைக்கப் போகின்ற அனைத்தும் நல்ல விஷயங்களும் அற்புத தருணங்களும் நல்ல மனிதர்களும் தினமும் நீ நன்றி பூர்வை உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ நன்றி உணர்வை கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டும். அன்றைய நாள் சிறந்த நாளாக உனக்கு அமைத்து தருவேன் இந்த முருகப்பெருமான். நல்ல நாளாக நடக்கும் என்று முழுமையாக நம்ப வேண்டும். முருகா, எனக்கு புதியதோர் தொடக்கத்தை தரும் சிறப்பான நாளாகத்தான் அமைந்திருக்கிறது என்று என்னை மனதார எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனது கடந்த காலம் எனது வாழ்க்கையை தீர்மானிக்காது. எனது எதிர்காலத்தை நானே உருவாக்குகிறேன் என்று 3 முறையாவது சப்தமாக நம்பிக்கையுடன் சொல்லிக்கொண்டே இரு. நான் சொல்வது கொஞ்சம் பின்பற்றுவது கொஞ்சம் கஷ்டமான செயல்தான். ஆனால் தினமும் இதை செய்துவார், இதை கடைபிடி. நம்ப முடியாத அளவுக்கு நல்லதொரு மாற்றத்தை உணர்வாய். நன்றி சொல்ல கற்றுக்கொள் என் செல்லமே. அவரை தவறே செய்தாலும் அவருக்கு ஒரு புன்முறுவலுடன் ஒரு நன்றியை செலுத்து. ஏனென்றால் முருகா, நீ எனக்கு
நீ எனக்கு தவறு செய்யும்போது அதில் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்று உன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள், ஒவ்வொரு மனிதரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க. அதனால்தான் சொல்கிறேன், தினமும் வெவ்வேறு மனிதர்களை சந்திக்கும் போது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதத்தில் உனக்கு ஒரு பாடத்தை புகுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதை நடைமுறையில் சில பேர் உனக்கு எதிராகவும் உனக்கு நேர்மறையாகவும் பல இன்னல்களை கொடுத்துத்தான் வருவார்கள். நேர்மறையான சிந்தனைகளோடு நீ அவர்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாகும். எதிர்மறை எண்ணங்களோடு எல்லாவற்றையும் எதிர்நோக்கி பார்த்தால் அதில் உள்ள தவறுகளை நீ எடுத்துக்கொண்டு பக்குவமான வாழ்க்கைக்கு இதுதான் தேவை என்று எடுத்துக்கொள்வாய். தினசரி பாடத்தை நீ கற்றுக்கொண்டு தான் இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம்தான். ஒவ்வொரு மனிதரிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடத்தை மனதால் அசை போட்டு கொண்டே இரு. அந்த தருணத்தில் முருகா, எனக்கு இன்று நல்லதொரு பொழுதை எனக்கு அமைத்து கொடுத்து விட்டீர்கள், மிக்க சந்தோஷம். அதே சமயத்தில் ஆகவே உனக்காக வரும் கவலைகளும் கஷ்டங்களும் நீ எவ்வாறு கையாளுகின்றாய் என்பதை பொறுத்துத்தான் துன்பம் உன்னை விட்டு விலகுவதும் அது உன்னோடு இருப்பதும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அதை அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்கிறார்கள். என்னை முருகா முருகா என்று வழிபடுவார்கள். நான் என்னுடைய அருளால் உனக்கு 7 கடல்களை தாண்டி நீ எங்கு இருந்தாலும் உன்னை காண நிச்சயமாக நான் வருவேன். நம்பிக்கை பொறுமையை மட்டும் இழந்துவிட வேண்டாம். என் பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியே பொறுமையும் நம்பிக்கையும் தான். இதை இழந்து உனக்கான நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது. உன் மனதில் உள்ள ஏக்கத்தையும் பரிதவிப்பையும் நான் அறிவேன். உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எவ்வளவு நிகழ்வுகள் நடக்கின்றன. அவைகளை எல்லாவற்றையும் மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன் சொல் பார்க்கலாம். நிச்சயமாக எல்லாவற்றையும் நலமாக்கி உனக்கான நல்லதொரு பொழுதை நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து இன்று நிம்மதியாக உறங்கு என் செல்லமே. சில மனிதர்களுக்கு நேர்மறை எதிர்மறை என்று 2 காலம் நிகழ்கிறது. நேர்மறை காலத்தில் இந்த முருகப்பெருமானின் உதவி எளிதில் கிடைத்துவிடும். ஆனால் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும், நீ என் பார்வையில் தான் இருப்பாய். ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதை நீ புரிந்து கொள். உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். உன்னை அனைத்திலிருந்து விடுவிப்பேன். சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவேன். இதோ நாளைய பொழுது உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகிவிடும் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.